வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நாம் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் டிகிரிக்கு உண்மையான செலவு என்ன, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பு. காலேஜோட ரேட்டிங் பார்ப்போம், என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்குன்னு பார்ப்போம், அது நல்ல பிரான்ச்சான பார்ப்போம், அதனுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஆனால் காலேஜ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு கரெக்டாகும் அப்படிங்கிறத சரியாக பார்க்காம விட்டுருவோம். இந்த வீடியோவில் டியூஷன் ஃபீஸ் தவிர்த்து நம்ம வேறு என்னென்ன ஃபீஸ்லாம் காலேஜுக்கு கட்டணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஹாஸ்டல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வாங்க போகிற லேப்டாப்ஸ், புக்ஸ், மெட்டீரியல்ஸ், எக்ஸாம், அப்புறம் ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன காஸ்ட்லாம் ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக ஒரு முழு வீடியோவை இந்த இதில் பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு காலேஜில் சேர போகிறவங்க, வெதர் இட் இஸ் கவர்மெண்ட், ப்ரைவேட், கவர்மெண்ட் எய்டட், இல்லைனா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எதில் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பாருங்கள். ஏன்னா பணம் கட்டுறது பேரண்ட்ஸ், படிக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டிஎன்ஏல இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜுக்கு கட்டுற ஃபீஸ் மட்டும்தான் அந்த வருஷத்துக்கூட காஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் வருஷத்துக்கு 12,500 ஒரு 30,000 இல்லை 40,000 இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதோட மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையில் கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஃப் அப்ளிகபிள், நம்ம வாங்க போகிற லேப்டாப்போட காஸ்ட்டு, அப்புறம் புக்ஸோட காஸ்ட்டு, மிஸ்சலினியஸ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் செலவாகலாம், பேஸ்ட் ஆன் தி காலேஜ் டைப் வாட் யூ செலக்ட். ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வேறு, டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது வேறு. நாம் கட்டுற காலேஜ் ஃபீஸுக்கும் டோட்டல் காஸ்ட்டுக்கும் 2-3 மடங்கு வித்தியாசம் இருக்கும். தி ஹிடன் காஸ்ட். நம்ம இன்ஜினியரிங் படிப்பில் பலர் பட்ஜெட்டில் சேர்க்க மறுக்கிற மற்ற செலவுகள் என்னென்னு ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ஃபீஸ். இது ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுபடும். கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 60,000 1,20,000 வரைக்கும் இருக்கும். சில காலேஜஸ்லாம் வந்துட்டு இதுக்கு மேலேயுமே கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஒரு சில காலேஜஸில் நீங்கள் டே ஸ்காலராகவே இருந்தாலுமே கூட நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர முடியாது, காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 15,000 25,000 வரைக்கும் நீங்கள் அதை பட்ஜெட் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், பர்டிகுலராக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ இவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படும். அந்த லேப்டாப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50,000 மினிமம் 50,000 இல்லை அதுக்கு மேலேயே கூட ஆகலாம். அது ஒரு ஒன் டைம் காஸ்ட்டாக நீங்கள் பட்ஜெட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்த காஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அது வருஷத்துக்கு ஒரு 5,000 15,000 வரைக்கும் ஆகலாம். அப்புறம் எக்ஸாமினேஷன் அண்டு லேப் ஃபீஸ். இது சில காலேஜஸில் டியூஷன் ஃபீஸோடு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில காலேஜஸில் தனியாக கட்ட சொல்லுவாங்க. அது ஒரு 5,000 15,000 வரைக்கும் இருக்கலாம். அட்மிஷன் டெபாசிட், இதுக்கு பேர் காஷன் டெபாசிட்னு சில காலேஜஸில் சொல்லுவாங்க. அது 10,000 25,000 வரைக்கும் இருக்கலாம். இது ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான், ஆனால் கடைசி வருஷத்தில் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ். ஃபைனல் இயர்லேயோ இல்லாட்டி செகண்ட் இயர்லேருந்தே சில காலேஜஸ் இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ். ஒரு விசிட்க்கு கிட்டத்தட்ட 3,000 10,000 வரைக்கும் செலவாகும். அப்புறம் மெஸ் ஃபீஸ் இன்க்ரீஸ். ஒவ்வொரு வருஷமும் 8-12% வரைக்கும் அதிகரிக்கலாம் டியூ டு இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWS, Azure, NPTEL, கேட் கோச்சிங், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸாக பண்ணணும். ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன்ஸுக்கும் 5,000 10,000 வரைக்கும் செலவாகலாம். அப்புறம் கடைசி நம்ம பார்க்குறது மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் வாங்குகிற நோட் புக்ஸு, டிராஃப்டர், சேஃப்டி ஷூஸ், அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்குகிற நல்ல ட்ரெஸ்ஸஸ், வேறு ஏதாவது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 இயர் காஸ்ட் எஸ்டிமேட்டர். இந்த ஸ்லைடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இதை காட்டி பேசுங்க. இது ஒரு ஜெனரிக்கான ஒரு கால்குலேஷன் தான். காலேஜுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய டீட்டெயில்ஸ் மாறலாம். கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட், இல்லைனா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த 4 டைப் ஆஃப் காலேஜில் எய்தர் நீங்கள் டே ஸ்காலராகவோ ஹாஸ்டலாகவோ இருக்கலாம். டே ஸ்காலராக இருக்கும் பட்சத்தில் சுமார் ஒரு 3 லட்சம் வரைக்கும் செலவாகலாம்.
நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 4லேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் செலவாகலாம். ப்ரைவேட் காலேஜாக பொறுத்த வரைக்கும் டே ஸ்காலராகவோ இல்லை ஹாஸ்டலாகவோ இருக்கும் பட்சத்தில், டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா ஒரு 7 லட்சம், ப்ரைவேட் காலேஜில் ஹாஸ்டலராக இருக்கும் பட்சத்தில் சுமார் 4 வருஷத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் செலவாயிரும். அதாவது ஒரு கவர்மெண்ட் டே ஸ்காலர் மாணவருக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல் மாணவருக்கும் இடையில் 6லேருந்து 7 லட்சம் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த கணக்கை நீங்கள் போட்டு வச்சுட்டு கரெக்டாக பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ரியாலிட்டி. நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டுறப்ப ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் கூட தான் செய்யும். பல குடும்பங்கள் இயர் 1 செலவை மட்டுமே வச்சு ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணிடுறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கும், மெஸ் சார்ஜஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா காய்கறி, முட்டை, பால் எல்லாத்தோட விலையும் கூடும், ஃபியூவல் காஸ்ட்டோடைய ப்ரைஸஸ்லாம் கூடுது. அதனால் வருஷத்துக்கு பொதுவாக 8லேருந்து ஒரு 10% வரைக்கும் நான் மேலே சொன்ன ஹாஸ்டல், மெஸ் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹைக் இருக்கும். இன்றைக்கி 2 லட்சம் செலவாகும் ஒரு கோர்ஸ் 4வது வருஷம் 2.5 லட்சம் வரைக்கும் ஆகலாம். அதனால் இயர் 1 மட்டும் இல்லை, நீங்கள் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறப்ப 4 வருஷத்தையும் மொத்தமாக சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட் நியூஸை பற்றி பார்த்துடலாம். ஸ்காலர்ஷிப்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் எய்டு. நம்ம காலேஜ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றி தெரிகிறத, இதை பற்றி அப்ளை பண்ணுறதும் இல்லை. நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியாக சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணா சென்டினரி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கன்செஷன் அப்படிங்கிறது முதல் தலைமுறை பட்டதாரி கன்செஷன். இது ரொம்பவே முக்கியமானது. உங்கள் பெற்றோரில் யாரும் கிராஜுவேட் இல்லைன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் செஞ்சுக்கொள்ளலாம். கடைசியில் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஷிப் இருக்கும். சில காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிஜிபிஏ 8.5, 9 எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அலுமினி ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். அந்த காலேஜில் படித்து முடித்து நல்ல லெவலில் செட்டில் ஆனவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதை பற்றியும் நீங்கள் அட்மிஷன் ஆஃபீஸில் கேட்டுக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து எஜுகேஷன் லோன்ஸ் இருக்குது. எஜுகேஷன் லோன்ஸ் என்பது எப்பயுமே கெட்ட விஷயம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எஜுகேஷன் லோன் எடுக்கிறது தப்பே கிடையாது. சரியான காலேஜ், சரியான பிரான்ச், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல முதலீட்டாக இருக்கலாம். முக்கியமான குறிப்பு என்னென்னா பல ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம். உதாரணமாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட், கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், என்எஸ்பி ஸ்காலர்ஷிப்பு, இவை எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் பர்டிகுலராக எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் டைம்லைனை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்துலேயே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சேர போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் காலேஜில் சேர போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவைப்படுற ஃபீஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 2nd வீக்லாம் ரவுண்டு 1க்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்தில் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கன்செஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ், அதற்கான அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சு அதுக்கு அப்ளை செஞ்சுருங்க. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்தெந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படும், அதனுடைய காஸ்ட் எவ்வளவு, அதுக்கப்புறம் நீங்கள் சேர்கிற காலேஜில் ஹாஸ்டல் அட்வான்ஸ் எவ்வளோ தேவைப்படும், அப்புறம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீ, கம்பைனிங் ஆஃப் ஹாஸ்டல் ஃபீ, மற்ற எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து எவ்வளோ தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பணத்தெல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய இன்டர்ன்ஷிப்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பேர்டன் நல்லாவே கம்மியாயிடும். போனஸ் செக்லிஸ்ட். அட்மிஷன் டேயில் காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய 8 கேள்விகளை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, காலேஜ் அட்மிஷன் ஆஃபீஸில் மொத்த கட்டணம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறத க்ளீனாக கேட்டுக்கோங்க. ஹாஸ்டல் எல்லா வருஷமும் கட்டாயமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. 3வது, காஷன் டெபாசிட் ரீஃபண்டபுளாக, அது எப்போ நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இந்த காலேஜில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் ப்ராசஸ்லாம்
இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 5வதாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பெனிஃபிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளான பார்த்துக்கோங்க. அப்படி எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு அப்படிங்கிறத க்ளீனாக கேட்டுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் எல்லா விசிட்ஸும் கண்டிப்பாக போய் ஆகணுமா, அது கட்டாயமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அப்புறம் கடந்த 3 வருஷத்தில் ஃபீஸ் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜெனரிக்கான கொஸ்டினாக கேட்டுக்கோங்க. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு கண்டிப்பாக உதவி செய்யும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நம்ம ஒரு 5 கேள்வியை நமக்கு நாமளே கேட்டுக்கணும். இது நமக்கு ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்டாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, என்னுடைய ஃபேமிலியால் இந்த 4 வருஷம் செலவை சிரமம் இல்லாமல் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது, நான் முன்னாடியே சொன்ன ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. 3வது, நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆர்ஓஐக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. 4வது, எஜுகேஷன் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை திரும்ப செலுத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. 5வது, ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேப்டாப் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 4 வருட செலவையும் நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இந்த 5 கேள்விக்கும் பதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட் அர்த்தம். இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவோட முக்கியமான டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி காலேஜ் ஃபீஸ் மட்டுமே பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் 4 வருஷத்துக்கான செலவு என்ன அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம செலவில் ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வாங்க போகிற லேப்டாப்புக்கான ஒன் டைம் காஸ்ட், நம்ம பண்ண போகிற சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டிங்களா அப்படின்னா செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, இன்ஃப்ளேஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கால்குலேஷன் பண்ணுறப்ப. அப்புறம் ஏதாவது ஸ்காலர்ஷிப் நமக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தவற விடாமல் அப்ளை பண்ணிடணும். கடைசியில் சீப்பஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத விட பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கால் டு ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் செல்லும் நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டிஎன்இஏ கவுன்சிலிங். நன்றி, வணக்கம்.